ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் டெடிகேட் பண்ணப்படுது. மாற்றங்களை நோக்கி போயிட்டு இருக்க இந்த உலகத்தில் நல்ல விஷயம் நடக்குது, கெட்ட விஷயம் நடக்குது. பட் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சு நல்ல ஒரு கருத்துக்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். Hello friends, I'm Daniel and welcome to danydigits. மக்கள் காலங்காலமாக அவங்களுடைய வரலாறை அடுத்த ஜென்ரேஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சின்ன சின்ன கதைகளாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வளர ஆரம்பிச்சிது. அப்படியே சில காலங்கள் கடந்து போச்சு. மக்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுன்னு ஒரு விஷயத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுவுமே மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிது. வேர்ல்டு வார் 1 எல்லாத்தையுமே மாற்ற ஆரம்பிச்சது. ஓப்பன் ஸ்பேஸில் சிறு சிறு கதைகளை கேட்டுட்டு இருந்த மக்கள் இப்போ ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பேஸுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி தியேட்டர்ஸ், மியூசிக் ஹால்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உருவாக ஆரம்பிச்சது ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பேஸில். காலங்கள் போக போக பெரும்பாலும் மக்கள் அவங்க பண்ணுற வேலையே சந்தோஷம்னு நினைக்காம அந்த பிஸி ஷெட்யூல்லேருந்து வெளியே மக்கள் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூமே ஆச்சு. அப்போ தான் அதுக்குள்ள டிமாண்டே இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாமே ஈஸி டு அஃபோர்டபுள், அதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா எல்லாமே உட்கார்ந்த இடத்துலையே ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. ஸோ இதை நோக்கியே மக்கள்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா $24 பில்லியன் யூஎஸ்ஏல ஜிடிபி க்ரோத் மட்டுமே இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது ஒரு 10 இயர்ஸ் அப்புறம், ஒரு 10 வருஷம் கழிச்சு $100 பில்லியன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது யூஎஸ்ஏக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது ஜிடிபி க்ரோத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு 2 வருஷம் முன்னாடி 2018 எடுத்துக்கிட்டால் $21 பில்லியன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டுமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனா லாக்டவுன் எல்லாமே வந்ததுக்கப்புறமா 2020 ஃபர்ஸ்ட் வேவுக்கு அப்புறமா $120 பில்லியன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டுமே ஏர்ன் பண்ணுச்சு. எவ்வளோ மடங்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. 21லேருந்து $120 பில்லியன். ஸோ அதாவது இதோட டிமாண்ட்ஸ் நாட்கள் மாற 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 இந்த என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல், ஆனால் நாம் இதில் அவ்வளோ சீக்கிரம் சம்பாதிச்சிட முடியுமா? இல்லை, இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது, ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் ஹீரோ ஆக போகிறேன், இப்போ டைரக்ஷன் பண்ண போகிறேன், இப்போ ப்ரொடியூசர் ஆக போகிறேன்னு ஒரு பெரிய பட்ஜெட்டில் நம்ம எடுத்து இது பண்ணலான்னு போனால், ஆனால் அப்படி நடந்துருமான்னு கேட்டால் ரொம்பவே ரேர். ஆனால் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் யார் வேணால் எப்போ வேணால் மேலே வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த பழைய சிங்கங்கள், சிறுத்தைகள் எல்லாமே கடந்து போயிடுச்சு. இப்போ யார் வேணால் எப்போ வேணால் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம ஷைன் பண்ண முடியும், இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மூலமாக. ஸோ இது கவர்மெண்ட் நிறைய ரெகுலேஷன்ஸ் இப்போ கொடுத்து தான் இருக்குது. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மோட ஓனர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் அவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ஷேரிங் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது மூலமாக அதிகமாக $1 பில்லியன் லாஸஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணால் அந்த பாஸ்வேர்ட் ஷேரிங் கட் பண்ணுறதுக்காக நிறைய வெரிஃபிகேஷன் கோடு வர்ற மாதிரி அந்த ஐடியா யார் ஓன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் போயிட்டு அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றாங்க. ஒரு மோனோபோலி ஆக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் இது நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி தான், இது நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ மக்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. ஸோ வருங்காலத்தில் எப்படி வேணால் மாறலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். பார்க்கலாம் கைஸ். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் danydigits பற்றி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் விரும்பினா danydigits தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.